இந்த ஆண்டு வந்து ரோட்டரியுடைய தலைவர் அவர் 23, 24. இவர் தலைவராக இருக்கும் பொழுது இந்த பூவோடு சேர்ந்து நாரோட சேர்ந்து பூவும் மறக்கும் அப்படிங்கிற பூவோடு சேர்ந்து நாரும் மறக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பூவோடு சேர்ந்து நம்மளும் மலர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் தலைவராக இருக்கும்போது நம்ம உதவியாளர்களாக வந்துடலாம். ஏன்னா மற்ற கிளப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்ஸாக இருப்பாங்க, அவங்களாம் நம்ம போய் இறங்கி ஒர்க் பண்ணணும். சேர் எடுத்து போடணும், அது எடுத்து போகணும், இதை எடுத்து போகணும். இங்கெல்லாம் அப்படி கிடையாது. அப்படியே மேக்கப் பண்ணி ஜம்மு வர வேண்டியது எல்லா ஒர்க்கையும் இவங்களே பார்த்து வச்சுருக்காங்க. நம்ம மேடை ஏற வேண்டியது உதவியாளராக இந்த செயல் திட்ட வடிவங்களுக்கான வடிவமைப்பு கோல் செட்டிங் மட்டும்தான் நம்ம திட்டத்தில் கொடுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மனிதர். நமக்கு வந்து ஒரு பப்ளிக்கில் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு மக்களுக்கு வந்து சேவை செய்வது ஹிருதயபூர்வமான ஒரு செயல்பாடு. ஸோ அந்த ஹிருதயபூர்வமான செயல்பாட்டுக்கு ஒரு வடிவமைப்பை பொறுத்தவரை அப்படின்னா யாருன்னா இந்த பள்ளியுடைய தாளாளர் கமலாலயன் அறக்கட்டளையுடைய நிறுவனம். ஸோ கிட்டத்தட்ட அவர் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் பார்க்கும்போது ஒரு 40 குரூப்பே அது இருக்கும். நான் தற்செயலாக பார்த்தேன் இவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது. நம்மளும் இவர் வந்து ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவருடைய செயல்பாடு அவரோட இணைஞ்சு நம்ம எத்தனை குரூப்பில் இருக்கிறோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தா 39 குரூப்பில் இருக்கும். 10 நாளைக்கு முன்னாடி பார்க்கலாம். எப்படி தான் இவர் திடீர்னு பார்த்தா சேலத்தில் இருக்காரு, மெட்ராஸில் இருக்காரு, திடீர்னு பார்த்தா கோயம்புத்தூரில் இருக்காரு, இன்னொரு வல்லவத்தில் வையகத்தில் விடுங்கிற மாதிரி நம்மளோட வயசு கூட்டவர் எப்படி இவ்வளோ ஆர்கனைசேஷனில் வந்து கொண்டு போகிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆர்கனைசேஷனில் நானும் இருக்கிறேன். அதில் 4 ஆர்கனைசேஷன் மட்டும்தான் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். மற்ற ஆர்கனைசேஷன்லாம் கவர் பண்ண முடியாது. ஏன்னா அதில் ரிட்டர்ன் ஒர்க் இருக்கும், அதில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் இருக்கும். ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணணும், அதை அதுக்கு ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணணும், அதில் அவங்க உட்கார வைக்கணும். ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த டேபிளில் ஒரு 10 லட்ச ரூபா வச்சிடலாம். ஆனால் அந்த 10 லட்ச ரூபாங்கிறது ஒரு மேன் பவர், மேனேஜ்மெண்ட் பவர், இது எல்லாமே மாறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது. ஸோ ஃபினான்ஷியலை மேனேஜ் பண்ணுறது, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பெரிய விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான டீம் அவர்கள் வச்சுருந்து இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் ஒரு தன்னலமற்ற சேவை செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் மிகையாக உண்மை. கொரோனா காலகட்டங்களில் அப்படின்லாம் பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம சத்யசாயியில் தான் நம்ம வந்து சமைச்சு ஃபுல் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்லாம் சமைச்சு நம்ம சாய்பாபா கோயிலில் தான் பண்ணோம். அப்போ அந்த கோயிலுக்கு உள்ளெல்லாம் மக்கள்லாம் அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம தான் பொறுப்பாளர் அப்படிங்கிறதுனால கொரோனா நமக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடும், பேக்கிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன் சாய் ட்ரஸ்ட்லேருந்து புட்டப்பத்தியிலேருந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தனியாக உண்டு. ஸோ அந்த இதில் ஃபாலோ பண்ணாலும் இவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடு வீடாக போய் முதியோர்கள் மத்தியில் இதுக்கு வந்து ரெஸ்பெக்டட் ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஆர்டின்னு சொல்லுவாங்க, ரெஸ்பெக்டட் ட்ராக் இன்ஃபெக்ஷன். அந்த இன்ஃபெக்ஷன் மூலமாக தான் கொரோனா வந்து ஈஸியாக பரவும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வயது முதிர்ந்தவர்கள் ஒரு சில வீடுகளுக்கெல்லாம் உள்ளே போகவே முடியாது. இவரெல்லாம் ஒரு சில இடத்துல ஒரு வயது முதிர்ந்தவங்கள ரமேஷ் தேர்தல் இப்போ தேர்தல் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அது பக்கத்தில் உள்ளவே போக முடியாது. அவ்வளோ மலம் கழிச்சு அந்த இடத்துல வந்து அவ்வளோ பேடு ஸ்மெல் இருக்கும். ஸோ நாங்கள் எங்கள் சாய்பாபா கோயிலில் டாய்லெட் கழுவுறது நாங்கள் தான் கழுவுவோம். அப்படி கழுவப்படக்கூடிய எங்களாலேயே அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல. அந்த வாடைகள், அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர். பட் அவர் மாஸ்க்லாம் போட்டு அந்த இடத்துல அண்ணெல்லாம் கூட வந்திருந்தார். ஸோ அதெல்லாம் வந்து செய்யும்போது அதுக்கு தனியாக ஒரு ஹிருதயம் வேணும் கண்டிப்பாக. அந்த சமுதாயத்துக்கு இது ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது, ஏதோ பேருக்காக போனோம், வந்தோம், செஞ்சோம், ஃபோட்டோ எடுத்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் களப்பணிக்கு நிகர் உண்மையிலே அவர் தான். ஸோ அவரை வந்து உண்மையிலேயே மறக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நண்பர்கள், நல்ல உள்ளங்கள் மூலமாக இந்த சமுதாயத்தில் ஒரு சேவை